ஊரில் 6 மாதம் ஆகுது சார் டேங்க் உடஞ்சி. அந்த டேங்க் உடஞ்சி அந்த டேங்கை வந்து சரி பண்ணலை, ஒன்றுமே பண்ணலை. அந்த தண்ணி வந்து ரொம்ப அசடாகவும் சில நேரத்தில் புழு வந்து நாங்கள் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சு அவங்கக்கிட்டேயும் இன்ஃபார்ம் பண்ணோம். கழிவறை தண்ணிகள்லாம் வந்து குடி தண்ணீரோட கலக்கக்கூடிய ஒரு லோக்கல் பாடியாக தான் இன்றைக்கி இருக்குது. அதுக்கான முக்கியமான காரணமே நாங்கள் அதுதான் சொல்ல வரோம். எதுவுமே இன்னும் செய்யப்படாமல் இருக்கிறது தான் உண்மையான ஒரு நிலவரம். ஆனால் திராவிட 2.0 திராவிட ஆட்சி வெறும் விளம்பரம், எந்த ஸ்கீம்ஸுமே எல்லாமே விளம்பரங்கள் மட்டும்தான் வருது தவிர அதை செய்து முடிச்சாங்களாம் கிடையாது. போதையில்லா தமிழகம் சொல்லியிருக்கீங்க, அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்னு நான் கேட்குறேன். பெண்கள் மீது நடத்தப்படுற வன்முறைகள் இப்போ நம்ம நிறைய பேசணும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுக்குமே வந்துட்டு இது வரைக்கும் வெளியிட்ட ரெசல்யூஷன்ஸாக இருக்கட்டும் அதில் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. எப்படி வந்து அவ்வளோ பெரிய மேசிவ் ஃபேன் கிளப் மொமெண்டமை ஓட்டிங் பிளாக்காக போலிங் டே அன்னைக்கு மாற்ற முடியும்? முதல் இது ஃபேன் பேஸுங்கிறது சொல்லுங்கள். ஃபேன் பேஸுங்கிறது அடிப்படை. ஃபேனுங்கிறது யார்? இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தானே. ஆக்சுவலாக கரப்ஷனுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. எந்த வேலையாக இருந்தாலும் எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் வேணும்னு நினைக்கும் பொழுது மிகப்பெரிய திட்டங்கள்லாம் முடங்கி போய் கிடக்குது. ஆக்சுவலாக எப்படி அமெரிக்காவில் சிலிக்கன் வேலி மூலிமா ஒரு பெரிய பொருளாதாரத்தை வந்து அமெரிக்கா உருவாக்குச்சு சாஃப்ட்வேர் மூலிமா, அது மாதிரி நம்ம ஊர்லேயும் ஒரு பெரிய பொருளாதாரத்தை நம்மளால் உருவாக்க முடியும். ஆனால் அதுக்கான சிந்தனை இந்த காலம் வரைக்கும் இல்லை. 40 வருஷமாக முதலமைச்சர் ஸ்டாலின் சார் இருக்கிறாரு, நிர்வாகம் தெரிஞ்சவர்னு. ஆனால் எந்த மாற்றங்களும் நடக்கலை. அனுபவத்தோட உணர்வுகளும் நேர்மையும் தான் முக்கியம். நான் பதிவு பண்ணுறேன். நல்ல நிர்வாகம் நடக்கும். என் பேர் மோகனப்பிரியா. எப்படின்னா இப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து நிறைய வசதிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இருக்குது. குறிப்பிட்ட இடத்துல நாங்கள் மென்ஷன் வந்து எப்படி சொல்கிறோன்னா, நாங்கள் சொன்னோம்னா எங்களை வந்து மென்ஷன் பண்ணி காட்டுறாங்கன்னு. எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்லுவீங்க, நாங்கள் எல்லாமே செஞ்சுருக்கோம் அப்படின்னு. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் இருக்கிற இடத்துல எதுவுமே இல்லை. ரோடு இப்போ எல்லாமே வந்து கொஞ்சம் அன்ஈஸியாக தான் இருக்குது, சரியாக கட்டி கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க. இப்போ நான் வந்து 2 பெண் பிள்ளை வச்சுருக்கேன். எனக்கு வந்து வீடு வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டு மனு எழுதி கொடுக்குறேன்னா, நான் மன வேணும்னும் எழுதி கொடுத்தேன். அந்த ஒரு முகாம் ஒன்று போட்டிருந்தாங்க ஸ்டாலின் சார். அதில் வந்து எழுதி கொடுத்துருந்தோம், எங்களுக்கு மன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னு சொல்லிட்டு அதையுமே என்ன பண்ணாங்கன்னா வந்து பார்த்துட்டு, நீங்கள் மாமனார் இடத்துல இருக்கீங்க, உங்களுக்கு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தானே வரும், அது நீங்கள் எதுக்கு தனியாக மன கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அதையும் வந்து எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து மாமனார் இடம்னா நாங்கள் 2 பேர் இருக்கோம், அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. ஒரே இடத்துல எப்படி இருக்க முடியுன்ற ஒரு மைண்ட் செட்லேயும் நாங்கள் குழந்தைங்கள் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் எங்களுக்காக ஒரு இது கேட்டு தான் நாங்கள் அந்த மனு கொடுத்தது. அதையுமே அவங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து எனக்கு நான் செய்யலைன்னு சொல்லலை, அதாவது எனக்கு நான் வீடு வேணும்னு சொல்லி எழுதி கொடுத்து அவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் எல்லாமே செஞ்சுக்கோங்க, நாங்கள் அப்புறமா அமௌண்ட் போடுறோம். அந்த முதல்ல போடுற அமௌண்ட் இல்லைன்னு தானே நான் உங்களை தேடி வரேன். கவர்மெண்ட்டுன்றது எதுக்கு? நீங்கள் எங்களுக்கு நீங்களே தான் சொல்கிறீங்க எல்லாமே நாங்கள் உங்களுக்காக பப்ளிக்காக செய்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ நாங்கள் உங்களை தேடி வரும்போது நீங்கள் வந்து எங்களுக்கு செய்யணும். ஸ்டார்டிங்கில் பில்லர் எழுப்புங்க, அதுக்கு ஸ்டார்டிங்கே ஒரு அமௌண்ட் வந்து எப்படியோ ஒரு 50,000 தேவைப்படுது. அது கஷ்டப்படுறதுனால தான் உங்கள்கிட்ட வரும். நீங்கள் அதையுமே செய்ய மாட்டீங்க எங்களுக்கு. அதனால் இப்போ வந்து அதுவே ஸ்டாப் ஆகி தான் இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 6-7 மாதம் ஆகுது வீடு வந்து நாங்கள் கட்டலை. அப்படி தான் ஸ்டாப் ஆகி என் பேரில் அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த தண்ணி கூட வந்து எங்கள் ஊரில் 6 மாதம் ஆகுது சார் டேங்க் உடஞ்சி. அந்த டேங்க் உடஞ்சி அந்த டேங்கை வந்து சரி பண்ணலை, ஒன்றுமே பண்ணலை. வேறு கனெக்ஷனில் இருந்து மேலே தெருவுன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கனெக்ஷன் பண்ணி எங்கள் தெருவுக்கு விட்டுட்ருக்காங்க. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து ரொம்ப அசடாகவும் சில நேரத்தில் புழு வந்து நாங்கள் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சு அவங்கக்கிட்டேயும் இன்ஃபார்ம் பண்ணோம். இல்லை அது வேறு லைன்லேருந்து வருது, என்னென்னமோ காரணம் சொல்கிறாங்க ரீசன். ஆனால் கரெக்டான ரீசன் சொல்லவும் மாட்டாங்க, சரியும் பண்ணலை. இப்போது ஒரு 2 மாதமாகவே வந்து அதில் வந்து இந்த ஆற்றுலலாம் போகிற மாதிரி ஒரு அசடுங்க வந்து தங்கி பைப்பை திறந்த உடனே பிளாக்காக எல்லாமே கருப்பாக தான் வருது சார். அந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து எங்கள் தெருவில் நடக்கிற விஷயம். பொதுவாக நான் சொல்ல விரும்பலை. இதை வந்து நான் மென்ஷன் பண்ணேன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எதுக்கு நீங்கள் இவ்வளோ இதுவாக சொல்கிறீங்க, நாங்கள் என்ன செய்யலையா, உங்களுக்கு ஆட்சியிலேருந்து செய்யலையா அவங்க அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறாங்க. எங்கள் இதுலேருந்தும் வந்திருக்காங்க, என் கூட வந்திருக்காங்க. அவங்களும் நாங்கள் எல்லாருமே தான் அந்த பேட்டி கொடுத்தது. எங்கள் கருத்து மாற்றம் வரணும். இருந்து அவங்க எதுவுமே செய்யலை. யாருக்கு செஞ்சாங்கன்னு தெரியல, ஆனால் எங்களுக்கு எதுவுமே வரல இன்னும் அந்த கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு சலுகையும். அதனால் வந்து மாற்றம் மாறணும். கண்டிப்பாக சார் அண்ணன் வந்தால் மாறும்னு நாங்கள் நம்புகிறோம்.
அதனால் நாங்கள் அண்ணனை தான் வர வைக்கணுன்ற ஒரு மனதார எல்லாருக்கும் சொல்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்களா? அவங்க ஏன்னா வந்து அவங்க செய்யாமல் இது வரைக்கும் அவங்க வந்து எங்களுக்கு எதுவுமே செய்யலை, கரெக்டான இதில் செய்ய மாட்டேங்கிறாங்க. நீங்கள் வந்தால் கண்டிப்பாக செய்வீங்களா? அதை கொண்டு போவீங்களா அண்ணங்கிட்ட இந்த விஷயத்த? இல்லை, கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து ஆல்ரெடி அண்ணனுக்கு தெரியும். இந்த விஷயத்த வந்து பொதுவாக வந்து அவர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அவருடைய பேச்சுக்கள் எப்பயுமே என்ன விமர்சனங்கள் வருதோ அதெல்லாம் வந்து ஒரு சின்ன வயசு விமர்சனம் தான் கூட வந்து பேசிடுவார், பதில் கொடுப்பாரு அவருடைய பேச்சுகளில். ஸோ தமிழ்நாடு முழுவதும், இது இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் எல்லா கிராமங்களையும் சரி, ஏன் இங்கே இருக்கக்கூடிய சென்னை இருக்கக்கூடிய எல்லா சிட்டிகளும் சரி, அடிப்படையாக இருக்கக்கூடிய தண்ணியோ இல்லை அடிப்படையாக இருக்கக்கூடிய ட்ரைனேஜ் வசதியோ எதுவுமே இன்னும் செய்யப்படாமல் இருக்கிறது தான் உண்மையான ஒரு நிலவரம். ஆனால் திராவிட 2.0 திராவிட ஆட்சி அப்படி இப்படின்னு வந்து வெறும் விளம்பரம், எந்த ஸ்கீம்ஸுமே எல்லாமே விளம்பரங்கள் மட்டும்தான் வருது தவிர அதை செய்து முடிச்சாங்களாம் கிடையாது. சென்னையிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபா ஒதுக்கணும் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து குழி தோண்டி வச்சுருக்காங்களே, அது வந்து முழுமை பெறலை. ஸோ இந்த மாதிரி சென்னையிலே எப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்லேயும் பாபநாசம் மாதிரி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் ட்ரைனேஜ் வசதியோ கழிவறை தண்ணிகள்லாம் வந்து குடி தண்ணீரோடு கலக்கக்கூடிய ஒரு லோக்கல் பாடியாக தான் இன்றைக்கி இருக்குது. அதுக்கான முக்கியமான காரணமே நாங்கள் அதுதான் சொல்ல வரோம். எந்த ஒரு நிர்வாகியும் சுயநலம் இல்லாமல் ஒரு ஸ்கீம்ஸ் வரும்பொழுது அதுக்கான பட்ஜெட் வந்து இன்றைக்கி ரோடு போடும்பொழுது 100 ரூபா ஒதுக்குறாங்கன்னா அது 100 ரூபாயும் செலவு பண்ணால் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு 30% முதல்ல திமுக குடும்பத்துக்கு போகணும், 10% மினிஸ்டருக்கு போகணும், 5% வந்து அதிகாரிகளுக்கு போகணும்னு சொல்லும் பொழுது 45% இங்கே ஊழலையே நிற்கும் பொழுது இந்த அரசுனால எப்பயுமே ஸ்கீம்ஸை வந்து நம்ம வந்து கொண்டு போய் சக்ஸஸ் பண்ணவே முடியாது. அதுக்கு தான் சொன்னார், நாங்கள் வரும்பொழுது 1 ரூபா கூட வந்து நாங்கள் தொட மாட்டோம். உண்மையான மாற்றங்களை உருவாக்கணும்னா ஊழலுடைய தாட்டே இல்லாமல் ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு அதிகாரிகளும் வேலை செய்யணும். முதலமைச்சர் ஊழலிருந்து வெளியே வந்திருக்கணும். ஸோ இதை செய்யும் பொழுது அரசு ஒதுக்கக்கூடிய பணம் இருக்கட்டும், அந்த பட்ஜெட் இருக்கே, அந்த பட்ஜெட் வந்து கடனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு செல்லும் பொழுது இந்த மாதிரி மாற்றங்களை நம்ம கொண்டு வர முடியும். மேக்சிமம் ஒரு 5 இயர்ஸில் நம்மளால் கொண்டு வர முடியும். கண்டிப்பாக நாங்கள் உண்மையாக இருந்து மக்களுடைய அடிப்படை தேவைகளை நாங்கள் நிறைவேற்றுங்கிறத இங்கே பதிவு பண்ணுறோம். அப்படி கண்டிப்பாக உண்மை இல்லைன்னா தலைவர் யாரையும் சும்மா விட மாட்டார். அதனால் நீங்கள் நம்பலாம். ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. தமிழ்நாட்டில் மாற்றம் வந்து எல்லா மாற்றங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்குங்கிறது என்னோட வேண்டுகோள். மேனிஃபெஸ்டோ இது வரைக்கும் வெளியிட்ட திட்டங்கள் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணேன். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற 2 முக்கியமான பிரச்சனைகளாக சமூக ரீதியாக நடக்கிற பிரச்சனைகள், சாதிய ரீதியாக இருக்கட்டும், மத ரீதியாக இருக்கட்டும், இல்லை ஜெண்டர் ரீதியாக இருக்கட்டும். இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்ட் கூட வந்தது, 2026 அது கூட வந்தது. அதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட், அது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. இந்த பிரச்சனைகள் எதுக்குமே பெண்கள் மீது நடத்தப்படுற வன்முறைகள் இப்போ நம்ம நிறைய பேசணும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுக்குமே வந்துட்டு இது வரைக்கும் வெளியிட்ட திட்டங்களாக இருக்கட்டும், இல்லை இது வரைக்கும் வெளியிட்ட ரெசல்யூஷன்ஸாக இருக்கட்டும், அதில் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. பிகாஸ் வந்துட்டு வேலுநாச்சியார் அது ஒன்று இருந்துச்சு, அது டிஃபென்சிவாக தான் இருக்கே தவிர அது சரியான சொல்யூஷன் மாதிரி அது தெரியலையோ அப்படின்ற ஒன்று இருக்குது. அதே மாதிரி அப்சர்வ் பண்ணும் பொழுது இந்த டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்டையுமே பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எந்த சொல்யூஷனுமே வைக்காமல் இது கவர் பண்ணாமல் இருக்குதோ அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. இல்லை, நாங்கள் டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்டருக்கு குரல் கொடுத்தோம். முக்கியமாக என்னுடைய பதிவு பண்ணியிருப்போம். என்னுடைய பதிவு தான் வந்து எங்களுடைய கட்சியோடைய பதிவு. இந்த ஆக்டுங்கிறது வந்து ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ பை பிறப்பில் தன்னுடைய ஐடென்டிட்டியை மாற்றக்கூடிய சட்டம் வந்து இங்கே வந்து இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் அது வந்து எப்படி நடைமுறைப்படுத்துங்கிறது போது வந்து சிக்கல்கள் வந்து இந்த புதிய ஆக்ட் வந்து மெடிக்கல் கவுன்சிலு இவங்க முன்னாடி இவங்க நிற்கணும், அவங்க முன்னாடி இவங்க நிற்கணுங்கிற பல்வேறு சிக்கல்களை கொடுக்கும் பொழுது இது வந்து ஒரு தனி மனிதனுடைய, எப்பயுமே அமெரிக்காவில் சொல்லுவாங்க, ஒரு தனி மனிதனுடைய ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி, இதுதான் வந்து எப்பயுமே வந்து ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த சட்டம் பாதிக்கும்போது நாங்கள் குரல் கொடுத்தோம். பெண்களுடைய பாதுகாப்பு தான் என்னுடைய ஆட்சியோடைய முக்கியமான குறிக்கோளுங்கிறது எங்கள் தலைவர் வந்து சொன்னார். ஆக்சுவலாக அது வந்து அவர் சும்மா சொல்லலை அவர். ஸோ அந்த அளவுக்கு வந்து காவல்துறையை வந்து நம்ம வந்து சீரமைக்கணும். ப்ளஸ் சோசியல் திங்கிங்னு ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் இந்த மதுவோட பிரச்சனை, ட்ரக்ஸோட பிரச்சனை, இது எல்லாமே வந்து உமனை வந்து ஆல்மோஸ்ட் வந்து திருப்பியும் வந்து அவங்கள தான் வந்து ரொம்ப டொமஸ்டிக் வயலன்ஸை கிரியேட் ஆகுதாகட்டும் எல்லாமே அவங்கள நோக்கி தான் போகும் அது. ஸோ அதனால் வந்து
என்ன மாதிரி கொள்கைகளை உருவாக்கணும், ஸ்கூல்லேருந்தே வந்து என்ன மாதிரி பெண்களுக்கான பாதுகாப்பு விஷயமான வந்து ஒரு ஸ்டடீஸை வந்து கொடுக்கணும். அது ஆண்களுக்கு என்ன மாதிரி வந்து உளவியல் ரீதியான சைக்காலஜிக்கல் கிளாஸஸ் வந்து சிறு வயதிலிருந்தே, முக்கியமாக 2 வயசுலேருந்தே வந்து 3 வயசுலேருந்தே வந்து சைக்காலஜிக்கல் கிளாஸஸ் வந்து பெண்ணுக்கான மரியாதை என்ன, செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்ன அப்படிங்கிற வந்து ஒரு பேரல் கிளாஸஸ் சிஸ்டம் வந்து சைக்காலஜிக்கலாக வந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ஆண்களுக்கு வந்து கொடுக்கணும். அதெல்லாம் வந்து இன்னும் எதுவுமே வந்து ஸ்கூல் எஜுகேஷன் அப்டேட் பண்ணல. காவல்துறையை இம்மீடியட்டாக உங்கள் ஃபோனில் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மேக்ஸிமம் 10 மினிட்ஸில் வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்கணும். ஸோ அதுக்கான ஸ்ட்ரக்சரை கண்டிப்பாக நாங்கள் உருவாக்கும், நம்மளால் உருவாக்க முடியும். அது நிர்வாக மாற்றம் வரும் பொழுது கண்டிப்பாக பதிவு பண்ணுவோம் நாங்கள். சார் வணக்கம் சார், என் பேர் நந்திகா. நான் ஆக்சுவலி வந்து கூவமும் அடையார் போன்ற நதிகளை வந்து க்ளீன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சியோட மேனிஃபெஸ்டோவும் பார்க்குறேன். யாருமே வந்து இதை பற்றி சொல்லவே இல்லை. டிஎம்கேயும் சரி ஏடிஎம்கேயும் சரி, அவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து, ஆட்சிக்கு வர காலகட்டத்திலேருந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க, நாங்கள் வரும்போது கூவமே அடையாரையும் வந்து எப்படியாவது க்ளீன் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு. அதை பற்றி டிவி கேட்க ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்டோ கொண்டு வருவீங்களா? இல்லை, அதுதான் சொல்கிறேன். நீர்நிலைகளை பாதுகாக்கலைன்னா எதிர்காலத்தில் வந்து யாருக்கும் தண்ணியே கிடைக்காது. நீங்கள் சொல்கிற அடையார் ஆகட்டும், கூவம் ஆகட்டும் ஒரு நல்ல நீர்நிலைகள். ஆனால் எங்கேருந்து வந்து கழிவு தண்ணீர் கலக்குதுன்னு பொதுவாகவே எல்லா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கவங்களுக்கு தெரியும். ஆனால் அது சரி செய்யணும்னா குஜராத்தில் வந்து நர்மதா இஷ்யூஸ், நர்மதாவில் வந்து சிட்டியில் அந்த பிரச்சனை இருக்கும்போது அந்த கவர்மெண்ட் வந்து சரி செஞ்சாங்க, ஒரு போல்டாக பண்ணாங்க. அதுதான் வந்து ஒரு பெரிய இந்தியாவிலே ஒரு பெரிய பேசு பொருளாச்சு. அதே மாதிரி இங்கே வந்து இருக்கக்கூடிய அடையாரோ கூவமோ வந்து நம்ம சரி செய்யணும் அப்படின்னா இது வந்து அரசுக்கிட்ட டெண்டர் கொடுத்து அரசுடைய நிறுவனங்கள் செய்யாமல், சிங்கப்பூரில் நிறைய கம்பெனிஸ் எக்ஸாம்பிளாக இருக்குது. எல்என்டி மாதிரி பெரிய பெரிய, டாட்டா மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரப்ஷன்லேருந்து மேக்ஸிமம் விலகி இருப்பாங்க. கரப்ஷனுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. எந்த வேலையாக இருந்தாலும் எனக்கு இவ்வளோ % வேணும்னு நினைக்கும் பொழுது மிகப்பெரிய திட்டங்கள்லாம் முடங்கி போய் கிடக்குது ஆக்சுவலாக. ஸோ இதை நிப்பாட்டிட்டு நம்ம வந்து ஒரு லாங் டேர்ம் பிளானிங்காக வந்து கிட்டத்தட்ட இந்த நீர்நிலைகளை சுத்தம் செய்து நம்ம எப்படி வந்து ஒரு சுத்தமான ஒரு ஆறாக மாற்ற முடியும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மழை வெள்ளம் வரும் பொழுது ரொம்ப சுத்தமான ஆறாக இருக்கும். என்றைக்கு வெள்ளம்லாம் வரும் பாருங்கள், அப்போ எல்லா கழிவு நீர்களும் போய் நீங்கள் போய் கூவமும் அடையாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ ஏன்னா அது வந்து வெள்ளம் வரும்போது எல்லாத்தையும் அடிச்சு போயிருக்கும். ஸோ ஆனால் வந்து அதுக்கான கரெக்டான நிர்வாகம் வந்து சும்மா வந்து பெயரளவில், அதான் சொல்கிறேன், திமுகவுடைய திட்டங்கள் வந்து சும்மா ஸ்கீம்ஸ்லையும் மேனிஃபெஸ்டோலையும் சும்மா இருக்குன்னா செயல்படுத்த முடியாது. செயல்படுத்தணும்னா நேர்மையான ஒரு நிர்வாகமும், அந்த நிர்வாகத்தில் ஒரு ஃபோக்கஸ் பண்ணோம்னா இந்த ப்ராஜெக்டை இந்த 3 வருஷத்தில் முடிக்கணும்னு நீங்கள் வந்து ஒரு நல்ல நிர்வாகியாக இருந்தால் தான் பண்ண முடியும். எப்படி சிங்கப்பூரை வந்து லீக்வான் வந்து எடுக்கும் பொழுது ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு, ட்ரை லேண்டாக இருந்துச்சு. ஆனால் அவர் முடிவு பண்ணார், மலேசியாவோட என்னுடைய மண்ணை வந்து நான் மாற்றுவேன்னு. அந்த மண்ணை அவர் நேசித்தார், அந்த மக்களை நம்பினார். மண்ணையும் மக்களையும் நம்பும்போது பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். அந்த நேர்மையான ஆட்சினால நீ சிங்கப்பூர் வந்து வேறு மாதிரி மாற்றினார். அப்போ கண்டிப்பான ஒரு நிர்வாகி வரும் பொழுது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கலும், அடிப்படை தேவைகளை சரி செய்ய முடியும். இது கண்டிப்பாக நாங்கள் செய்வோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நான் கண்ணைநகர்லேருந்து வரேன். வில்லிவாக்கமில் வந்து போராட்டங்கள் நடந்துச்சு, வீடை வந்து இடிக்கக்கூடாது, அங்கே வந்து பட்டணங்களும். அவங்க போராட்டம் தொடரட்டும், அதுக்கு நீங்கள் ஆதரவு அளிக்கிறீங்க, அதில் மகிழ்ச்சி. ஆனால் இடிக்கப்பட்டு மாற்றப்பட்டு கண்ணைநகருக்கும் செம்மஞ்சேரிக்கும் புலம்பெயர்க்கப்பட்ட மக்களுக்கு அங்கே அடிப்படை வசதிகள் கூட இன்றைக்கி வந்து 2026 சென்னை தலைநகரம் வந்து இயங்கிட்டு இருக்கலாம். ஆனால் அது 1980கள்லையும் 90கள்லையும் பின்தங்கி இயங்கிக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சமூக ரீதியாகவும் வர்க்க ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய போராட்டங்களுக்கு நீங்கள் தீர்வு சொல்லலாம், நீங்கள் போகாமல் இருக்கலாம், அதுக்காக ஆர்ப்பாட்டங்கள் நடத்தலாம், பெரிய ஃபோர்ஸை பண்ணலாம். ஆனால் மாற்றப்பட்ட மக்களுக்கு அடிப்படை உரிமை கூட கிடைக்காமல் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? ஒரு சட்டக்கல்லூரி மாணவனாக நாங்கள் 15 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போ ஒரு சட்டக்கல்லூரியில் படிச்சுட்ருக்கேன், 15 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போவும் என் மக்களுக்கு அங்கே என்ன தீர்வுன்னு எனக்கு தெரியல. நான் இப்போது சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, உங்களால் குறைந்தபட்சம் ஒரு 3 மாதமாவது அங்கே மக்களோட வாழாமல், அந்த வீடுகளில் வாழாமல் அங்கே இருக்கக்கூடிய தீர்வை கண்டுபிடிக்க முடியாதுன்றது என்னோடய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அந்த குடிசை மாற்று வாரியத்தில் குடிசை மாற்றப்பட்ட மக்களுடைய வளர்ச்சிக்காக உங்களுடைய பிளான் என்ன? கட்சியினுடைய பிளான் ஆட்சிக்கு வந்தால் மாறிடும்ன்றது இல்லை, கட்சியினுடைய ஒரு பிளான் இருக்கும்ல, அது என்ன உங்களுடைய மேனிஃபெஸ்டோ? அந்த குடிசை மாற்று வாரியத்திற்கான மக்களுக்கான மேனிஃபெஸ்டோ என்ன? பொதுவாக வந்து ஒரு அர்பன் டெவலப்மெண்ட் வரும்பொழுது எங்கே டெவலப் ஆகும்னா, நீர்நிலை பக்கத்தில் இருக்கக்கூடிய பூர்வகுடிகளாக இருக்கக்கூடிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களை தான் முதல் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணவே மாட்டாங்க. அப்படி ஷிஃப்ட் பண்ணும் பொழுது
நிர்வாக மாற்றம் வராமல் எங்களுடைய பிளானிங் வந்து செய்யவே முடியாது. 50 வருஷமாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை நம்ம சரி செய்யணும்னா ஒன்றே ஒன்று தான். நிர்வாக மாற்றம் இருந்து சிஎம்டிஏ கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் லேண்ட் இருக்கோ அடிப்படை தேவைகளை யார் செய்ய முடியும்னா சிஎம்டிஏல இருக்கக்கூடிய மினிஸ்டர் செய்யணும், அங்கே இருக்கக்கூடிய எம்டி செய்யணும். அப்படி செய்யும் அப்போ இந்த அரசில் வந்து அந்த மாதிரி எண்ணமே இல்லை. நான் திருப்பி சொல்லுவேன், ஒரு அரசியலில் ஒரு விஷயங்களை இப்போ கண்ணகி நேர்லேருந்து ஷூட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு அவங்க மாற்றும் பொழுது அவங்களுக்கான அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய ஒரு வீடு எப்படி இருக்கணும், ஒரு தண்ணி எப்படி கொடுக்கணும், ஒரு ஸ்கூல்ஸ் எங்கேருந்து எப்படி போயிட்டு வருவாங்க, பஸ் வசதி என்ன, அதுக்கப்புறம் வந்து உடம்பு சரியில்லைன்னா வந்து அவங்களுக்கான மருத்துவத்தை எப்படி வந்து பாதுகாப்பாங்க, இது எல்லாம் வந்து எப்பயுமே விளிம்பினில் இருக்க மக்களை ஷூட் பண்ணும்போது எதுவுமே செஞ்சு கொடுக்குறதே கிடையாது. ஸோ செஞ்சு கொடுக்காத பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து கவர்மெண்ட் இப்போ அவங்க போய் கோர்ட்டில் போய் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் இடம் கொடுத்துட்டோம், வீடு கட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி கிளம்பிடுவாங்க. இது வந்து மனித தன்மையற்ற ஒரு செயலுங்கிறத நாங்கள் வந்து எப்பயுமே எல்லா இடத்துலையும் பண்ணி முடியும். வில்லிவாக்கத்தில் எப்படியோ இப்போ வில்லிவாக்கத்தில் அதே நிலைமை தான். நாங்கள் வீடு கொடுத்துட்றோம், இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு தான் வந்து இப்போ பயோமெட்ரிக் கேட்குறாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு போனோன்னா ஏன் அந்த இடத்த விட்டு அவங்க போக மாட்டேங்கிறாங்க? இதே மாதிரி ஒரு வீடையே அங்கே கட்டி கொடுத்துருந்தாங்கன்னா சந்தோஷமாக அவங்களும் போவாங்க. ஓகே, இந்த இடத்துல டெவலப்மெண்ட் வருது, நம்மளுடைய பசங்களுக்கு பிரச்சனை இல்லை, நம்மளுடைய தலைமுறைக்கு பிரச்சனை இல்லைன்னு அவங்க மூவ் ஆகிடுவாங்க. ஆனால் அரசு வந்து வீடை இடிச்சிட்டு காலி பண்ணிவிட்டு ஏதோ ஒரு காசை கொடுத்துட்டு கிளம்பினான்னு ஒரு மனநிலை இருக்குது பார்த்தீங்களா? இந்த மனநிலையை வந்து நாங்கள் வந்து அந்த மனநிலையிலேருந்து நாங்கள் கிடையாது. இன்றைக்கி கண்டிப்பாக இது வரைக்கும் வீடு இடித்து எங்கெல்லாம் வந்து குடியமர்த்தப்பட்டிருக்காங்களோ அந்த இடத்துல பேசிக் நெசசரின்னு சொல்லக்கூடிய அடிப்படை சேவைகள்னு சொல்லக்கூடிய கல்வி, மருத்துவம், சுகாதாரம், இது எல்லாமே நாங்கள் வந்து ஒரு போர்க்கால அடிப்படையில் செஞ்சு கொடுப்போம். அதுக்கான திட்டங்கள் வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு அரசு உருவாக்கும் போது அதுக்கான பட்ஜெட் பிளானிங், ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து பட்ஜெட் பிளானிங் வந்து இந்த ரீஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். அதுக்காக பட்ஜெட் பிளானிங்கை அதுக்கான பட்ஜெட் பிளானை பட்ஜெட்டில் ஒதுக்கி செயல்படுத்தினா மட்டும்தான் இதுக்கான தீர்வாக முடியுமே தவிர வெறும் தேர்தல் அறிக்கை கொடுக்குறதுனால மட்டும் சரி செய்ய முடியாது. அதை நாங்கள் இந்த பிரச்சனையை ரொம்ப சீரியஸாக அணுகிறோம். முதல்ல வளர்ச்சிங்கிற பேர்வையில் அந்த மக்களை வந்து நம்ம ஷிட் பண்ணாமல் எப்படி வளர்ச்சி கொண்டு முடியும்னு திங்க் பண்ணணும். அப்படி இந்த இப்போ லாஸ்ட் 10-15 வருஷமாக இந்த குளோபலைசேஷனால் உருவாகக்கூடிய இந்த ஷிஃப்ட் பண்ணக்கூடிய எல்லா இடத்துக்கான அடிப்படை தேவைகளை நாங்கள் உருவாக்குங்கிறத அதிகாரம் வரும்பொழுது, நிர்வாகம் வரும்பொழுது நாங்கள் உருவாக்குங்கிறத நாங்கள் வந்து இப்பயே பதிவு பண்ணுறோம். போதையில்லா தமிழகம் சொல்லியிருக்கீங்க, அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்னு நான் கேட்குறேன். ஏன்னா திமுக ஆட்சியிலும் அதிமுக ஆட்சியிலும் நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால என்னோட ஆசிரியர்கள் சொன்னதுமே உங்களுக்கு வந்து அந்த போதைப் பொருள் வந்து மேசிவான இன்கம் அதுலேருந்து தான் வருது, அதனால தான் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்ற ஒரு சாக்கு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த சாக்கு சொல்லாமல் போதையில்லா தமிழகத்தை 100% கொண்டு வருவீங்களான்னு என்னோட கேள்வி இருக்குது. கண்டிப்பாக. அதாவது எப்போ பார்த்தாலும் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே இருக்க பட்ஜெட்டில் இன்றைக்கி வந்து 60,000 கோடி ரூபா 50,000 கோடி ரூபா மது இல்லாமல் ஆல்ரெடி 60,000 கோடி டிஃபிஷியன்சியில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயுமே எக்கனாமி வந்து 2 எக்கனாமி சொல்லுவோம். ஒன்று வந்து பிளாக் எக்கனாமி வந்து, இன்னொன்று வந்து அதாவது குட் ஆர் பேட் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சம்டைம் பிளட் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஒரு அரசு வந்து வருவாயை எங்கேருந்து கொண்டு வரணும் அப்படின்னு வந்து நம்ம ஒரு அரசனுடைய வருவாயை எங்கேருந்து கொண்டு வரணுமோ திட்டங்களும் வளர்ச்சிகள் மூலிமா கொண்டு வரலாம். தன்னுடைய இயற்கை ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கல்கள், குவாரிகள், மணல்கள் இதெல்லாம் வந்து ப்ரைவேட்டுக்கிட்ட போய் ப்ரைவேட்டில் வந்து அது பிளாக் மணியாக மாற்றி அதை தேர்தல் அரசியலில் கொண்டு வந்து கிட்டத்தட்ட 30,000-40,000 கோடி ரூபா நம்மளுடைய வளத்திலேயே முடங்கிட்டு இருக்கு. அரசியல்வாதிகளுடைய எல்லா மினிஸ்டர், திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், நீ எங்கே போனாலும் தெரியும் மைண்ட்ஸை வந்து இந்த மினிஸ்டர் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அந்த மினிஸ்டர் கண்ட்ரோல் பண்ணலாம். இதையெல்லாம் வந்து அரசு வந்து அரசுக்கிட்ட திருப்பி வரும்பொழுது நம்மளை ரெவன்யூ வரதுக்கு கொண்டு போக முடியும் நம்மளால். ஆனால் ஒரு சாராயத்தையோ மதுவையோ விற்று வரக்கூடிய வருவாய் வந்து லாங் டேர்மில் நீங்கள் வந்து இந்த பக்கம் வந்து விற்று வருவாய் வரும். ஆனால் சாராயம் குடிச்சு 10 வருஷம் கழித்து அவருக்கு உடல்நிலையாக பாதிப்பு வரும் பொழுது நீங்கள் மெடிக்கல் ரீதியாக வந்து திருப்பி பட்ஜெட் வந்து ஒதுக்க வேண்டியது இருக்கும். 100 ரூபா நீங்கள் வந்துச்சுன்னா திருப்பி 100 ரூபா வந்து நாளைக்கு மெடிக்கல் ரீதியாக மருத்துவ செலவுக்கு எல்லா அரசு மருத்துவமனையிலையும் வந்து மது குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கும்பொழுது நீங்கள் வந்து செலவு பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அப்போ இந்த மதுவை ஒழிக்கிறதுக்கு திட்டங்கள், அந்த மதுவை முழுசாக ஒழிக்க முடியாது. ஆனால் அதை வந்து அரசே ஏற்று நடத்துறதுலையும் அரசே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிறதும் தவறுங்கிறோம். ஒரு கலெக்டரோ ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களோ சேல்ஸ் ஏன் இன்க்ரீஸ் பண்ணலங்கிற ஒரு மீட்டிங் போடுறாங்க பார்த்தீங்கன்னா, அது தவறுன்னு நாங்கள் சொல்கிறோம். கண்டிப்பாக அது எந்த அளவுக்கு லிமிட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு லிமிட் பண்ணி ஒரு நல்ல வருவாயை வந்து நம்மளால் இயற்கை வளங்கள் எவ்வளவோ இருக்குது, மனித வளம் எவ்வளவோ இருக்குது, இதையெல்லாம் நம்ம இளைஞர்கள் மூலிமா 60% இன்னைக்கு இளைஞர் இருக்காங்க, அவங்க மூலிமா வந்து நம்மளால் வந்து எப்படி அமெரிக்காவில் சிலிக்கன் வேலி மூலிமா ஒரு பெரிய பொருளாதாரத்தை வந்து அமெரிக்கா உருவாக்குச்சு சாஃப்ட்வேர் மூலிமா, அது மாதிரி நம்ம ஊர்லேயும் ஒரு பெரிய பொருளாதாரத்தை நம்மளால் உருவாக்க முடியும்.
ஆனால் அதுக்கான சிந்தனை இந்த காலம் வரைக்கும் இல்லை. ஸோ இதை வந்து ஒரு நல்ல பொருளாதாரத்தை உருவாக்கி இங்கே இருக்கக்கூடிய ரெவன்யூவை கம்மி பண்ணி எதிர்கால சமுதாயம் முக்கியமாக யூத் வந்து ஸ்போர்ட்ஸ்லேயும் வேறு அதர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் இறங்கி அவங்களோட சிந்தனைகளை ஊக்கப்படுத்தி ரெவன்யூ கொண்டு வரதுக்கு நாங்கள் எல்லா பிளான் பண்ணுவோம். மது இல்லாத தமிழ்நாட்டை ஒரு லாங் டேர்ம் பிளானிங்காக நம்ம வந்து உருவாக்குங்கிறது எங்களுடைய பதிவு. சார் என்னோட கொஸ்டின் என்னென்னா 2026 டிவிகே வந்து எலக்ட்ரல் டெபியூ வருது. ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், திரு விஜய் வந்து எப்படி ஒரு ஸ்டேட்ஸ்மேன், எப்படி வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேன், ஒரு ஸ்டேட் அஃபேர்ஸை ஹேண்டில் பண்ணுற ஒருத்தராக எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க மக்களை? ரெண்டாவது விஷயம் வந்து விஜய்க்கு ஆப்வியஸாக நிறைய லவ் இருக்குது மக்கள் மத்தியில். எப்படி வந்து அவ்வளோ பெரிய மேசிவ் ஒரு ஃபேன் கிளப் மொமெண்டமை எப்படி ஒரு சென்ட்ரலைஸ்ட் பிஹேவியரல் ஓட்டிங் பிளாக்காக போலிங் டே அன்னைக்கு மாற்ற முடியும் அவங்க? இல்லை, மொதல் இது ஃபேன் பேஸுங்கிறது சொல்லணும். ஃபேன் பேஸுங்கிறது அடிப்படை. ஃபேனுங்கிறது யார்? இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தானே. ஆக்சுவலாக ஒவ்வொரு மக்களும் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கலாம், லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கலாம், அனைத்து தரப்பட்ட ஜாதியாக இருக்கலாம், மதமாக இருக்கலாம். ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க வீட்டில் ஒரு ஆளாக அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் அந்த உணர்வு. தமிழ்நாட்டில் கலைஞர் சாருக்கு அப்புறம், புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு அப்புறம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு முக ஸ்டாலின் ஐயா மேலே இருந்துச்சு. பட் அந்த நிர்வாகம் வந்து டோட்டலாக ஃபெயிலியர் ஆகும்பொழுது, ப்ளஸ் இபிஎஸ் அதிமுகவோட பொதுச்செயலாளர் இபிஎஸ் அவர்கள் வந்து அம்மா ஜெயலலிதா அம்மாவோட கொள்கைகள்லாம் விட்டுட்டு அவங்க என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் தாண்டி வெளியேறும் பொழுது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் சரி, மக்களும் சரி, ஒரு புதிய தலைமை வேணும்னு எதிர்பார்ப்போடு வர்றது தான் மக்களுடைய கூட்டம் அவருடைய பயணத்தில். ஆக்சுவலாக ஸோ மக்கள் வந்து ஒரு உறுதியான தலைவரை எதிர்பார்க்குறாங்க. நிர்வாகத்தோடைய அடிப்படை என்னன்னு நான் பார்க்குறேன்னா, ஃபஸ்ட்டு நேர்மை, எதாவது செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வும் நேர்மையும் இல்லாத ஒரு அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த அனுபவம் வந்து ஊழலை மட்டும்தான் கொடுக்கும். இதுதான் நான் திருப்பி பதிவு பண்ணுறேன். நமக்கு முதல் ஏதாவது ஒன்று செய்யணும்னு தோணணும், நல்லது செய்யணும்னு தோணணும். அதுதான் ஒரு எண்ணம். அரசியலுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்பாங்க என்கிட்ட. உணர்ச்சின்னு சொல்லுவேன். இப்போ இந்த திருநெல்வேலியில் அந்த அப்பாவை பார்க்கும்போது என்னால் கண்கலக்க முடியும். ஏன்னா அந்த உணர்ச்சி எனக்கு டக்குன்னு வந்து கனெக்ட் ஆகிடும். உணர்ச்சிகளே இல்லாமல் இதுதான் டெய்லி நடந்துட்டுருக்குன்னு நினச்சிங்கன்னா அதுக்குள்ளே அரசியலே வரக்கூடாது. அப்போ உணர்ச்சிகள் இல்லாத நம்பிக்கை, மக்களுக்கும் ஒரு தலைவனுக்கும் நம்பிக்கை இல்லாத ஒரு தலைமை இருக்குது பார்த்தீங்களா? காலத்தால் சம்டைம் வந்து வேற வழியே இல்லைன்னு உருவாக்கப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு நேரம் ஒரு தலைவர் எப்படி உருவாக்கணும், அதிகமான ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணி இயற்கையே ஒருத்தரை உருவாக்கும். அப்படி இயற்கையே உருவாகிறவங்க வெளிமையில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து அட்மினிஸ்ட்ரேஷனில் சைன் போடும் பொழுது 4 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கும் பொழுது அதில் எதுக்கு சைன் போடணும்னு ஒருத்தருக்கு அறிவு வரும் பார்த்தீங்களா? அதுதான் காமராஜர் வந்து ஒவ்வொரு சைனும் போட்டார். அதுதான் அண்ணாவும் சைன் போட்டார். ஏன்னா அவங்க உணர்வு பூர்வமாக மக்களை யோசித்தாங்க, நேசித்தாங்க, அவங்களுடைய பயணம் மூலிமா தெரிஞ்சிச்சு. அப்படி விஜய் அவர்கள் அன்றைக்கி உணர்வுபூர்வமாக சொன்னார், நான் வந்தால் ₹1 கூட தொட மாட்டேன், என்னை நம்புங்க, நான் மாற்றத்தை கொடுப்பேன். இந்த திங்கிங் இருக்குல்ல, இந்த சிந்தனைகள் இருக்குல்ல, இந்த சிந்தனைகள் போதும் நிர்வாகத்தை வழிந்து நடத்துக்கு. 40 வருஷமாக முதலமைச்சர் ஸ்டாலின் சார் இருக்கிறாரு, நிர்வாகம் தெரிஞ்சவர்னு. ஆனால் எந்த மாற்றங்களும் நடக்கலை. அனுபவத்தோட உணர்வுகளும் நேர்மையும் தான் முக்கியம். நான் பதிவு பண்ணுறேன். நல்ல நிர்வாகம் நடக்கும்.